கும்பராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த பஞ்சகிரக யோகம், 5 கிரகங்களும் கும்பத்தில். 5 கிரகங்கள் வந்து பாருங்கள், சூரியன், சனி, செவ்வாய், சுக்கிரன், புதன். இவங்க அஞ்சு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கும்பத்தில் உட்காந்து உங்களுக்கு என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்றதுக்கு முன்னாடி, கும்பம் உங்களுக்கு என்ன பாவம்? அஷ்டமஸ்தானம். அஷ்டமஸ்தானத்தில் 5 கிரகங்கள் போய் உட்காந்துட்டாங்களேம்மா, பிரச்சனை பெருசாக வருமா அப்படின்னா அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படின்றது வச்சுக்கினீங்க அப்படின்னா போதுமானது. சரிங்களா? முதல்ல சனி பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு 7 மற்றும் 8க்கு அதிபன், அதாவது கலத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், அதே மாதிரி பார்த்திங்கன்னா அஷ்டமஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். இப்போ இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா, நம்மளுடைய கர்ம பயன்களை அனுபவிக்கும் காலகட்டம் அப்படின்னு ஒத்த வார்த்தையில் தெளிவாக சொல்லிடலாம். அப்போனா என்னம்மா சொல்கிறீங்க? நம்ம வந்து பாருங்கள், மனுஷ பிறப்பு எடுத்திருக்கோம் அப்படின் போது நல்லதும் செஞ்சுருப்போம், கெட்டதும் செஞ்சுருப்போம். அதனால தான் நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, மனுஷ பிறப்பு அப்படின்னு எடுத்திருக்கோம். நான் நிறைய கெட்டது செஞ்சேன்னா அந்த கெட்டதை அனுபவிக்கிற காலகட்டம், நான் நிறைய நல்லது செஞ்சேன்னா அந்த நல்லதை அனுபவிக்கிற காலகட்டம். ஒத்த வார்த்தையில் அதை தான் சொன்னேன், கர்ம பலன்களை அனுபவிக்கும் காலகட்டம் அப்படின்னு. புரியுதுங்களா? பெருசாக யோசிக்க வேண்டாம். சனிக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்குங்க, ஹானஸ்டி அப்படின்றது சனிக்கு பிடிக்கும். ஹானஸ்ட்டாக, சின்சியராக, டெடிக்கேட்டடாக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா சனி ஒன்றும் பண்ண மாட்டார். ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. நைட் டைம் ட்ராவல் வேண்டாம். அதே மாதிரி 2 வீலர் ஓட்டுறது அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் சூரிய பகவான் இருக்கார். சூரிய பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா 2ஆம் பாவத்துக்கு அதிபன், தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு அதிபன். அப்படின்னும் போது நம்ம வந்து ஃபேமிலியில் வந்து பாருங்கள், நம்மளோட மரியாதை, சொல்வாக்கு, செல்வாக்கு அதிகமாகும். பணம் விஷயத்தில் ஏற்றத்தாழ்வு அப்படின்றது வரும். ப்ளஸ்ஸும் வரும், மைனஸும் வரும். அதாவது பெரிய லெவலில் செலவு பண்ணாதீங்க. இன்றைக்கி 10 ரூபா இருக்கேன்னு 10 ரூபா செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒன்று ரொம்ப சிம்பிள், நம்மக்கிட்ட 100 ரூபா இருக்குது, 100 ரூபாய்க்கும் பஜ்ஜி வாங்கி சாப்பிடக்கூடாது. இன்றைக்கி 10 ரூபாய்க்கு பஜ்ஜி வாங்கி சாப்பிடலாம், நாளைக்கு 10 ரூபாய்க்கு பஜ்ஜி வாங்கி சாப்பிடலாம். அந்த மாதிரி கையில் காசு அப்படின்றது வச்சுக்கணும். புரியுதுங்களா? வார்த்தையில் வந்து பார்த்திங்கன்னா கடுமை, கோபம் அப்படின்றத மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க. குடும்பத்தில் கருத்து வேறுபாடு, எனக்கு வந்து ஆளுமை அப்படின்றது அதிகரிக்கும். பொதுவாக கடகம் வந்து பாருங்கள், ரொம்ப ஆளுமையான பர்சனாலிட்டிஸ் கிடையாது, விட்டு கொடுத்து போகிறவங்க, தாயை போல் அன்பு செலுத்தக்கூடிய ஒரு ராசி எது அப்படின்னா கடகம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த காலகட்டம் நான் வந்து பாருங்கள், பூனைக்குட்டியாக இருந்தேன், இப்போ புலிக்குட்டியாக மாறிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆளுமை அப்படின்றது அதிகரிக்கும். குடும்பத்தில் வந்து பாருங்கள் கொஞ்சம் கருத்து வேறுபாடு அப்படின்றது வரும். கடகத்துக்கு எப்பயுமே ஃபேமிலி இஸ் த ப்ரையாரிட்டி அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. பட் இந்த காலகட்டம் அவங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும். அதே மாதிரி மரபு வழி சொத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதில் கொஞ்சம் காஷியஸாக இருங்க. எங்களுக்கு பூர்வீகம் சொத்து ஊரில் இருக்குது, ஒரு ஆள் வந்து பார்த்துட்டே இருக்கா, அவனை நம்பி நாங்கள் ஒப்படைச்சிருக்கோம், அந்த சொத்தை போய் பார்த்தே பல வருஷம் ஆகுது. இந்த காலகட்டம் போய் பாருங்கள், அப்படியே விட்டுற வேண்டாம், அதில் கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து செவ்வாய் பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா 5 மற்றும் 10க்கு அதிபன், அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் அதுக்கும் அவன் தான் அதிபன், 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானம் அதுக்கும் அவன் தான் அதிபன். இவன் அஷ்டமஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டுருக்கா அப்படின் போது நமக்கு கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அது எது ரீதியாக? வாகனம் ரீதியாக. வண்டி வாகனம் ஓட்டும்போது கவனமாக ஓட்டணும், இல்லைன்னா சின்னதாக கீழே போட்டு அதுக்கு ஒரு செலவு வரலாம். வீடு சம்மந்தப்பட்ட செலவு, நண்பர்கள் சம்மந்தப்பட்ட எதிர்பாராத செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நான் முன்னமே சொன்ன மாதிரி நைட் டைம் ட்ராவலிங் வேண்டாம், 2 வீலர் ஓட்டுறது வேண்டாம், ஏன்னா சின்ன விபத்துகள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கோங்க. சர்ஜரி வரதுக்கான வாய்ப்பு உண்டு, காயம் படுறதுக்கு, அடிபடுறதுக்கு வாய்ப்பு உண்டு, அது சம்மந்தப்பட்ட செலவுகள் அப்படின்னு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இது செவ்வாய் கொடுக்கக்கூடிய பலன்கள். அதுக்கப்புறம் குழந்தைங்க ரீதியாக ஒரு விதமான மன உளைச்சல், குழந்தைங்க ரீதியாக எக்ஸ்ட்ராடினரி ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போகிறது, தொழில் ரீதியாக நமக்கு சில பல லாஸ், அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது வந்து போராடுறது, இந்த மாதிரி வாய்ப்பும் உண்டு. ஆனால் பெரிய லெவலில் இல்லை, கொஞ்சம் ஒரு சின்ன லெவலில் தான் இருந்தாலும் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சுக்கிர பகவான் வந்து பாருங்கள், உங்களுக்கு லார்ட் ஆஃப் 4 and 11, அதாவது சுகஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். சுகாதிபதி லாபாதிபதி போய் அஷ்டமாதிபதியாக ஆகிடுறான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து செலவுகள், அதே நம்ம ஃபேமிலி ஓரியன்ட் செலவு, அஃபிஷியலி செலவு, குழந்தைங்க ரீதியாக செலவு, இந்த மாதிரி ஏதோ ஒரு செலவு, நம்ம சொந்தக்காரங்களுக்கு ஏதோ ஒரு பிள்ளைக்கு திருமணமாக இருக்கலாம், இல்லை நிச்சயதார்த்தமாக இருக்கலாம், நம்ம அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், அப்போ நம்மளுக்கு ஒரு செலவு அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி எதிர்பாராத செலவு அப்படின்னு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா காதலில் வந்து ரகசியம் காக்கிற மாதிரி, திருமணம் வீட்டுக்கே தெரியாமல் ரகசியமாக வந்து பார்த்திங்கன்னா திருமணம் பண்ணிக்கிற மாதிரி, அதனால் ஃபேமிலியோட மனஸ்தாபம் வர மாதிரி ஆக சில பல சீக்ரஸீஸை நம்ம லவ், ரிலேஷன்ஷிப்பு, எக்ஸ்ட்ரா மெரிட்டல் ஒரு ஸ்டேட்டஸில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதில் உங்களோட லைஃப் எப்படி கொண்டு போகிறீங்களோ கொண்டு போங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் புதுசாக இந்த மாதிரி வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. ஆல்ரெடி எனக்கு லவ் இருக்குங்க, ஃபேமிலியில் தெரியறதுக்கு வாய்ப்பு உண்டு.
ஆல்ரெடி நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், குடும்பத்துக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரில் இருக்கோம், மனைவிக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு உண்டு, இல்லை கணவனுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் புதன் பகவான் அங்கே இருக்கார். புதன் வந்து பார்த்திங்கன்னா 8ல் இருக்கார். அப்படின் போது தொலைதூர பயணம் அப்படின்றது போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது வந்து அஃபிஷியலி நம்மளை அனுப்புவாங்க, இல்லை நம்ம டூர் மாதிரி போகலாம், இல்லைனா வெளிநாடு போகலாம். இந்த வெளிநாடும் அஃபிஷியலி நம்ம வேலை நிமித்தமாக போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இல்லைக்கே எங்களுக்கு வந்து பாருங்கள், நாங்கள் கடகம் தான், வயசு வந்து பாருங்கள் எங்களுக்கு 60ஆவது, நாங்கள் வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு டூர் போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். இதில் வெளிநாடு போகலாம், இல்லை நம்ம வந்து ஃபாரின் டூர் போகலாம் அப்படின்ற ஒரு யோஜனை மேலோங்கும். அந்த யோஜனைக்காக நீங்கள் கொஞ்சம் செயல்பட ஆரம்பிப்பீங்க, செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த 5 கிரகங்கள் இந்த பாவத்தில் உட்காந்து என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் கிரகங்கள் இருக்காங்க அப்படின்னா திடீர் மாற்றங்கள், திடீர் யோகங்கள், திடீர் தன பிராப்தி அப்படின்னும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. புரியுதுங்க? இதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ எல்லா விஷயத்துலையும் இந்த மாதிரி நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா நம்மளுக்கு ப்ளஸ் நிறைய உண்டுங்க, இல்லைனா ப்ளஸ்ஸும் மைனஸும் கலந்தது. இது இந்த கவனமாக இருக்கீங்க அப்படின்னா +2 மைனஸ் உண்டு. கொஞ்சம் கவனக்குறைவாக இருக்கீங்க அப்படின்னா -2 +1 மாறிடும். அப்போ நீங்கள் எப்படி கொண்டு போக போகிறீங்க நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதே மாதிரி பாருங்கள், மைனஸ் என்ன, நான் இன்னொரு முறை கூட ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், மன அழுத்தம், மன ரீதியான குழப்பங்கள், எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷன், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் வரும். அதே மாதிரி திருமணத்தில் ஒரு கேப் வரும். பொண்ணு பார்த்துட்டாங்க, நிச்சயதார்த்தமும் பண்ணிட்டாங்க, திருமணம் டேட்டும் குடிக்க போகிறாங்க. அவங்க வீட்டில் வந்து பாருங்கள், ரொம்ப அவங்க தாத்தா இறந்துட்டாங்க, அவங்க சித்தி இறந்துட்டாங்க, அவங்க அம்மாவே இறந்துட்டாங்க. அப்படின்னும் போது நிறைய பேர் வந்து பாருங்கள், காரியம் முடிஞ்சவுடனே செய்கிற குடும்பமும் இருக்குது, 3 மாதத்தில் செய்கிற குடும்பமும் இருக்குது, 1 வருஷம் எங்கள் குடும்பத்தில் எந்த நல்ல காரியமும் நாங்கள் செய்ய மாட்டோங்க அப்படின்னு சொல்கிற குடும்பம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு இடைவெளி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. புரியுதுங்களா? அதே மாதிரி பணநிலை ஒரே மாதிரி இருக்கும்னு நினைக்காதுங்க, ஏற்றத்தாழ்வு உண்டு. அதுக்கேற்ற மாதிரி செலவு பண்ணிக்கோங்க. ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னும் போது நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு நான் சொல்கிறேன். கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இருதயம் சார்ந்த பிரச்சனை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா மைக்ரேன், அதுக்கடுத்து எலும்பு சார்ந்த பிரச்சனை, ரத்தம் சம்மந்தப்பட்டது, சின்ன சின்ன ஆக்சிடென்ட், சர்ஜரிஸ், பிறப்புறுப்பு சார்ந்த பிரச்சனை, லேடி சார்ந்த கர்ப்பப்பை பிரச்சனை, நரம்பு சார்ந்த பிரச்சனை, இத்தனையும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. 100% இல்லை, 10 to 20%. அப்போ ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. சொன்ன சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா நிறைய நல்லது அப்படின்றது நடக்கும். கவனம் இல்லை அப்படின்னா நிறைய கெட்டது அதுவும் நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பாருங்கள், உங்கள் ராசிக்கான கோச்சார பலன் எப்பயுமே 50%. அதே மாதிரியும் நம்மளோட சுய ஜாதகம் பாக்கி 50%. எக்ஸாக்டாக 100% இந்த பஞ்சகிரக சேர்க்கை, பஞ்சகிரக யோகம் எனக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னாலும் வாழ்க்கையில் ரொம்ப நாளாக பிரச்சனை இல்லை, அவஸ்தை மேலே அவஸ்தை நான் பட்டுகிட்டே இருக்கேன், எனக்கு எப்போ தான் விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னாலும் வயது வந்து ரொம்ப ஆயிடுச்சுங்க எங்கள் பிள்ளைங்களுக்கு, எனக்கே வயது மூப்பு அப்படின்றது ஆயிடுச்சு, எனக்கு திருமணம் ஆகுமா ஆகாதா அப்படின்றது தெரிஞ்சுக்கினாலும், குழந்தை பிராப்தம் இருக்கா இல்லையா, வீடு கட்ட முடியுமா முடியாதா, வீடு கட்டிட்டோம், அந்த வீட்டில் வாழறதுக்கான வழியும் இல்லை, வாய்ப்போ இல்லை, வீட்டில் ஏதாவது கெட்டது ஏதாவது இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னாலும் இது எல்லாத்துக்கும் வந்து பக்காவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன ஒரே ஆப்ஷன் அப்படின்னாங்க, நம்மளோட சுய ஜாதகம் தாங்க. நம்ம சுய ஜாதகத்தில் உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் அப்படின்றது இருக்குது. ஆக உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும் அப்படின்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.